ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான மூவி பார்த்துடலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ வந்து ஹீரோ தான் காட்டுறாங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கல்யாண வேலையா அவர் வீட்ல எல்லாருமே ரொம்ப மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோக்கு. ஹீரோக்கு இப்போ பார்த்துருக்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின். அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அம்மா கிடையாது. அப்பாவும் தங்கச்சி மட்டும் தான் அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் இல்லைங்களா? அதனால ஹீரோவோட ஊருக்காக அவங்க வேக வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு வந்துட்டு லண்டன், அமெரிக்கா அந்த மாரி பெரிய பெரிய இடத்துல நல்லா படிச்ச மாப்பிள்ளையா, நல்ல வசதியானவனா, அங்க இருக்கிறவங்களா பார்ப்பாங்கன்னு பார்த்தா, இந்த மாதிரி என் பொண்ணு வந்துட்டு இப்படி கிராமத்தில இருக்க ஒரு பையன வந்து பிடிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு நெறையவே வருத்தம் இருந்துட்டே இருக்கும். அப்படியே புலம்பிட்டே தான் வருவாரு. இந்த மாரிலாம் பேசுறது கேட்டோனே ஹீரோனோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கிராமத்து ஆளா இருந்தாலும் ரொம்ப ஒழுக்கமான பையன் அவன். அந்த மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட தங்கச்சி சொல்லவும், என்ன இதில இப்படி இருக்க வேண்டியது இருக்கு? கிராமத்தில இருக்கவங்களும் ஒரு டைப்பா தான் இருப்பாங்க. அப்படின்ற மாரிலாம் இவரும் பதில் சொல்லிட்டு இருப்பாரு. வந்துட்டு இப்ப அப்பா வந்து என்ன கேட்பாருன்னா, ஹீரோயின் கிட்ட, சரி ஓகே கிராமத்து ஆள தான் நீ புடிச்சு வச்சுட்ட சரி. கல்யாணத்தையாவது சிட்டில வைக்கலாம்ல, அத கூட கிராமத்தில தான் வைக்கணுமா? அவங்க இது கூட பண்ண மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோ வந்துட்டு என்னதான் கிராமத்தில பொறந்திருந்தாலும், படிச்சு நல்ல ஒரு பெரிய ஆளா தான் இருப்பாரு. அதாவது நல்ல வேலை அந்த மாரி ஹீரோயினோட ஒண்ணா சேர்ந்து படிச்சவரு, ஒண்ணா சேர்ந்து வேலை பார்க்குறவரு அப்படிப்பட்டவர் தானே இருக்காரு. அதனால அவன் அப்படிப்பட்ட ஆள் தான். அவன் நினைச்சா இப்ப சிட்டில கல்யாணம் வைக்கலாம். அவன் எதுக்காக கிராமத்தில கல்யாணம் வைக்கிறான்னா, அவங்க அப்பா, அம்மாவ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் இதா இருக்கும்னு நினைக்கிறான். அது மாரி அவங்க அப்பா, அம்மாவும் இவருக்காக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. ஏன்னா சும்மா கிடையாதுப்பா. அவன் வந்து ரொம்பவே நல்ல டைப்பு. அவன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்களும் அசந்து போயிடுவீங்க தெரியுமா? அந்த மாதிரி அவனோட வாழ்க்கைலாம் இருக்கும். அவனோட லைஃப் ஸ்டைலே வேற மாரி இருக்கும். நானே அதில தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாரிலாம் இவங்க ஹீரோவ பத்தி நல்ல விதமா சொல்லிட்டே வராங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போதே அவங்க வர வேண்டிய அந்த கிராமமும் வந்துருது. இப்ப வந்து அவங்க கல்யாண பொண்ணா இருக்கறனால டைரக்ட்டா இப்ப போ முடியாதுல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே போக முடியும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்ப அந்த கிராமத்தில வந்துட்டு ஒரு ஹோட்டல் கட்டி வச்சிருக்காங்க. அந்த ஹோட்டல் உள்ளதுலயும் அதான் பெரிய ஹோட்டலா இருக்கு. அந்த ஹோட்டல்ல தான் இவங்களுக்காக அதாவது ஹீரோயின் அப்பா, அம்மா அதாவது ஹீரோயினோட அப்பா அவங்களோட தங்கச்சிக்காக அவர் வந்து ரூம் புக் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா இவங்களோட ஸ்டேட்டஸ பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப சின்ன ஹோட்டல் தான். உடனே அவங்க அப்பாக்கு இது உடனே பார்த்தோனே மூஞ்சி சுளிக்கிறாரு. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சங்கடமா போயிடும். ஹீரோக்கு கால் பண்ணி கேட்பாங்க, என்ன ஹோட்டல் புக் பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, என்னோட வசதிக்கு இதுவே ரொம்ப பெரிய விஷயம். எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரியே வந்து அவங்க அப்பா கிட்டேயும் வந்துட்டு அவங்க சமாதானம் பேசி அவரையும் தங்க வச்சிருப்பாங்க. இது நம்ம ஹீரோட ஃபேமிலியை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து பெரிய குடும்பமா இருக்காங்க. அப்பா, அம்மா, அத்தை, மாமான்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப 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 அன்பானவங்களா இருக்காங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒருத்தர் மேல ரொம்ப பிரியமா அப்படிதான் இருந்துட்டே இருக்காங்க. இப்ப அவங்க அத்தைங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட என்ன கேட்பாங்கன்னா, "என் பொண்ண கட்டிக்காம வேற ஒருத்தைய கூட்டி வந்துட்டியா?" அப்படிலாம் கூட கேட்க மாட்டாங்க. "எப்படிடா அந்த மாரி பொண்ண போய் நீ புடிச்சிட்ட?" அத அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்களா, அந்த மாரி ஒரு ஃபன்னா அவர மாதிரி அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. கோவமா நம்ம பொண்ண கட்டிக்கலையா அப்படின்ற மாரி கோவமா இல்லாம, ஹீரோக்கு தகுந்த மாரி அவ்வளோ இதா அந்த மாரி ஒரு கேரக்டரா தான் எல்லாருமே இருப்பாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவங்க அம்மா, சொந்த பந்தத்தோட எல்லாரையும் கூட்டிட்டு இப்ப கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுப்பாங்கல்ல, அதுக்காக வராரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, கையில பணம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஏடிஎம்க்கு அங்க ஏடிஎம் வாசலுக்கு வந்துட்டு இருக்காரு. அங்க பார்த்தீங்கன்னா, கலையரசன் இருக்காருல்ல, அவர பார்க்குறாரு. கலையரசன்னா கொஞ்சம் கொஞ்சம் அடித்தள்ளி அப்படி இப்படி பண்ற மாரி ஒரு ஆளா தான் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, அவரோட ஆளோட வந்து அங்க நின்னுட்டு இருக்காரு. இப்ப அவங்கலாம் வண்டிய நிப்பாட்டியிருப்பாங்களா, அதுக்கு பக்கத்துல ஹீரோ வந்து வண்டிய நிப்பாட்டி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஏடிஎம்குள்ள போறாரு. யார்றா அவன்? நம்ம வண்டிக்கு பக்கத்துல இவ்ளோ க்ளோஸா வண்டி நிப்பாட்டுற அளவுக்கு எவனுக்குடா தைரியம் வந்துச்சு? அப்படின்ற மாரி பேசவும், இப்ப கலையரசன் என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப வந்த வேலைய மட்டும் பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இப்ப ஹீரோவும் போன வேலை முடிஞ்சு பணத்த எடுத்துட்டு வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, தெரியாத்தனமா வந்து இடிச்சிடுறாரு. அங்க ஒரு பெரிய பஞ்சாயத்தே போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல அங்க இருக்க ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணாலே சிக்னல் குடுக்குது. யாருக்குன்னா கலையரசனுக்கு. அவர் உடனே என்ன பண்றாருன்னா, பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு எதுக்காக இப்படி சிக்னல் குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பஸ் வந்துட்டு இருக்குல்ல, அந்த பஸ்ஸில உள்ள சில பேர் தான் வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட வந்து வம்பு பண்ணியிருப்பாங்க. அத அதனால தான் அந்த பொண்ணு வந்துட்டு கரெக்ட்டா இங்க கூட்டிட்டு வந்து அந்த பஞ்சாயத்துக்கு தான் இவர் வந்திருக்காருன்றது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. இப்ப அந்த பஸ்ல தான் அந்த பையன் இருக்கான் அப்படின்றது இப்ப தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, நேரா அந்த பஸ்ஸுக்கு போவாரு. அங்க உள்ள அந்த பையன பார்த்தோன்னே சரியான அடிய போட்டு, அவன் கதைய நல்லா போட்டு, நல்லா அங்கேயும் இங்கேயும் போட்டு நல்லா கீறல போட்டு விட்டுருவாரு. எங்க ஊர் பொண்ணுங்க கிட்ட வம்பு வளர்க்குறவனுக்கு இதுதான் கதி அப்படின்ற மாரி நல்லா மிரட்டியும் விட்டுருவாரு. பார்த்தோம்னா இப்ப கலையரசன் இருக்கார்ல, அதாவது இவர பொறுத்தவரைக்கும் இந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய ஆளு. எங்க எந்த பஞ்சாயத்து அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் இவருக்கு தான் முதல் மரியாதை குடுத்து இவர தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றத விட, இவர பார்த்தாலே எல்லாருக்கும் ரொம்ப பயம் இருக்கும். அப்படிதான் இருக்கும். இப்ப இங்க ஒரு பக்கம் இந்த மாரி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ஹீரோயின் வந்து கால் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, "இப்ப விடிஞ்சா வந்து கல்யாணம். அதுக்குள்ள இப்ப நான் ஒரு தடவ உன்ன பார்க்கணும்." அப்படின்ற மாரி ஹீரோவ கூப்பிடுறாங்க. ஹீரோவுக்கும் உடனே ஹீரோயின பார்க்கணுன்ற மாரி எண்ணம் வந்துருது. அவர் கிளம்பலாம்னு நினைக்கும்போது, அவங்க வீட்ல யாருமே வந்து விட மாட்டேங்கிறாங்க. அதாவது விடிஞ்சா கல்யாணத்த வச்சுட்டு எங்கேயுமே வெளிய போக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்கல்ல. அதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஏதாவது பொய் சொல்லிட்டு ஹீரோயின பார்க்குறேன்ற மாரி சொல்லாம, இங்க பக்கத்துல தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு, ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே வந்து அப்படியே வண்டி எடுத்துட்டே வந்துட்டே இருக்காரு. வர்ற வழியில பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் எதிர்பார்க்காத விதமா வந்து ஒரு ஆக்சிடென்ட்டும் நடந்துருது. பார்த்தீங்கன்னா, இப்ப கார்ல வரும்போதும் போய் பேசிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கவனக்குறைவா தான் அந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கும். அது யார் மேல அப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெக்னன்ட் லேடி மேல வேற அவரு அப்படியே லைட்டா அப்படியே கிராஸ் ஆகியிருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஏதுன்னு கூட யாருமே விசாரிக்காம ஹீரோவ போட்டு எல்லாரும் போட்டு எனக்கு ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அடியும் வாங்கிக்கிறாரு. ஆனா கடைசியா அவர் என்ன
என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, என்னால் தான் அவங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு வந்து அவங்கள நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்ன மாதிரியே ஹீரோ இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ அவர் வந்த வேலையை விட்டுட்டு இப்போ இந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே போய் வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ அந்த பொண்ணோட சொந்தக்காரவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் அந்த கூட்டத்தில் வந்துட்டு இந்த பொண்ணோட அண்ணன் வேறு இருக்கார். அவருக்கு வந்து விஷயம்லாம் தெரிஞ்சவனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஹாஸ்பிட்டல்லே வந்துட்டு ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாருமே ஆவுன்னு அடிக்கிறத பார்த்தோன்னு ஹீரோக்கு வந்து கோவமாயிடுது. என்ன ஏதுன்னே கேட்க மாட்டேங்க, நீங்கள் பாட்டுக்கு எடுத்த உடனே கை நீட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், எங்கள் ஊருக்கார பொண்ணையை அடிச்சுட்டு எங்கள்கிட்டயே திமிரா பேசுகிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் பெரிய பெரிய சண்டையாக ஆயிடுது. உடனே ஹீரோ வந்துட்டு அவங்க மாமாக்கெல்லாம் தகவல் சொல்லிடுறாரு. இப்போ மாமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து வெளியே வரவேன்னு சொன்னாங்க, யதார்த்தமாக வந்துட்டேன், ஒரு சின்ன மிஸ்டேக்கால ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உன்னை ஃப்ரெண்ட்ஸுங்களை என்ன சொல்லுவாங்க, அட பாவி என்னடா ஆக்சிடென்ட் பண்ணிட்டு எங்களெல்லாம் எதுக்கடா இப்போ கூப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் கடைசி வரைக்கும் நாங்கள் இருப்போம், எதுவும் நீ பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது, நீ தைரியமாக அப்படின்ற மாதிரி ஆறுதலும் சொல்லுவாங்க. நான் பொண்ணோட ஹஸ்பண்ட் யாரும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவர் தான் கலையரசனாக இருப்பார். அவர் இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அவர் வேகமாக இங்கே வந்துட்டு இருப்பார். இப்போ இந்த பொண்ணோட அண்ணன் இருக்கார்ல, அவர் தான் வந்து துரைசிங்கம். இவருக்கும் கலையரசனுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. ஏன்னா இவங்க 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்துட்டு பொண்ணு வீட்டு சைடில் வந்து யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் வந்துட்டு அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அதுலேயும் இவங்க எல்லாருமே பொண்ணு வீட்டு சைடில் எல்லாருமே வந்துட்டு கலையரசன் மேலே வந்து செம்ம கோவத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கலையரசனுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது, இன்னும் அவருக்கு குழந்தை இல்லாமல் இப்போ தான் வந்து குழந்தைய அவங்க உண்டாயிருப்பாங்க. இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கலையரசனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். இப்போ இங்கே வந்த கலையரசன் பார்த்தீங்கன்னா இது யாரால் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லாருமே ஹீரோவை கை காட்டிடுறாங்க. காலையிலேயே வந்துட்டு அந்த ஏடிஎம் வாசலில் வந்துட்டு ஹீரோக்கும் இவருக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஆயிருக்கும்ல, அதனால பார்த்தவொன்னே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்வாருன்னா, இவர்கிட்ட சண்டைக்கு போவார். காலையிலேயே நீ என்கிட்ட வம்போலத்தை உன்னை அப்போவே ஏதாவது பண்ணியிருக்கணும், உன்னோட இது என் கையில் தான் அப்படி இப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக மிரட்டிட்டு அங்கேருந்து அவர் கிளம்புவார். ஹீரோட வீட்டில் வந்து எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருது, இந்த மாதிரி ஹீரோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சிருது. இப்போ அந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல, அதாவது அந்த ஆக்சிடென்ட் பொண்ணோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அசைய விட மாட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போக விடாமல் அவர் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவோ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இப்போ அவருக்கு கல்யாணம் இருக்குது, அவரை வெளியே விடுங்கன்னு சொல்லும்போது யாருமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு போலீஸ்காரங்களே வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பேசாமல் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் இப்போ இந்த ஆக்சிடென்ட் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த மாதிரி நடந்த ஆக்சிடென்ட்னால வந்துட்டு அந்த அம்மாவை, அதாவது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களா, அம்மாவை காப்பாற்ற முடியும் ஆனால் குழந்தையை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லவும், இது அதிகமாக இதில் பாதிக்கப்படுறது வந்து ஹீரோட ஃபேமிலி இருக்காங்களா, அவங்க தான் ரொம்ப பாசமானவங்களா இருக்காங்களா. ஸோ அவங்க இதெல்லாம் நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. இடத்துல இந்த விஷயம் வந்து பொண்ணோட அப்பா இருக்காருல்ல, ஹீரோனோட அப்பாவுக்கு வந்து தெரிய வந்தவுடனே அவன் இவ்வளோ பெரிய கேஸில் மாட்டியிருக்கான், திரும்ப வந்து அவன் வெளியே வருவான்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது, அதனால் அப்படிப்பட்ட அவன் ஜெயிலுக்கு தான் போவான், அவனை கொண்டு வந்து என் பொண்ணுக்கு கட்டி வச்சு என் பொண்ணை நான் வாழ்க்கையை சீரழிக்க விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு. ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு இருக்காங்களா, அவங்களோட அண்ணன் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாப்பிள்ளையோட ஹீரோவோட வீட்டில் வந்து என்ன பேசுகிறாருன்னா, இது மாதிரி ஆனது ஆகிப்போச்சு, வேணும்னா வந்துட்டு பணம் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள், இந்த கேஸை வேணால் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி அப்படி பேசுகிறாரு. இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் கோவம் வருது. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ என்ன பணத்தை வாங்கிக்கிறேன், அப்படி இப்படி கேஸை வாபஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி என்ன டீலிங் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவாங்க. இந்த மாதிரி பணத்தை கேட்குறாங்களா. ஸோ ஹீரோட ஃபேமிலி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஓகே நம்ம பணம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுக்குற மைண்டுக்கே வந்துடுறாங்க. ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி வந்து நடந்த பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பணத்தை கொடுத்தா வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கும் அதே சந்தேகம் வருது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்துட்டு சொந்த அண்ணனே வந்து பணத்தை கொடுத்தா நாங்கள் கேஸை வாபஸ் வாங்கியிருக்கோம்னு சொல்ல மாட்டாங்கல்ல, அப்படி சொல்கிறாங்கன்னா வேறு எதுவும் அங்கே ஒரு இது நடந்திருக்கு அப்படின்றதுக்காக அந்த அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருக்கிறவங்க கிட்டலாம் நல்லா செக் பண்ணி பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ பேச்சு யாருமே அங்கே கேட்க மாட்டேங்கிறாங்க. பக்கம் போயிட்டே இருக்குது. இப்போ ஹீரோ மேலே கொடுத்த கேஸை வந்து அவங்க வாபஸ் வாங்கவே இல்லை. ஸோ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தண்டனை கிடைக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அவரை வந்து ஜெயிலில் போட்டுடுறாங்க. இந்த கேஸ்க்காகவே ஹீரோ வந்து பல வருஷம் ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வெளியே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு நேராக ஹீரோனை தேடி தான் அவர் போகிறாரு. அங்கே பார்த்தோம்னா அவருக்கு பெரிய ஒரு ட்விஸ்டே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு வேற ஒரு மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து இப்போ ஹீரோக்கு தெரிய வருது. இதெல்லாம் தெரிஞ்சவொன்னு ஹீரோ ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த ஊரில் இருந்தால் இதே சிந்தனையாக இருக்கும், இதுக்கப்புறம் இந்த ஊரில் நம்ம இருக்க வேண்டாம், பேசாமல் நம்ம பெங்களூர் கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு அவரை வந்துட்டு சுற்றி வளைச்சு அவரை அடிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்துடுறாங்க. ஹீரோ வந்துட்டு நல்லா அடிச்சு போட்டு போயிடுறாங்களா. ஹீரோக்கு வந்து நெத்தியில் காயமாயிடுது. அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நர்ஸ் ஒருத்தவங்க வந்து கேட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் வந்து நீங்கள் இங்கே வந்தவர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இல்லை அவங்க பேர் சத்யா தானே, அந்த கர்ப்பிணி பொண்ணோட கேஸில் தானே நீங்கள் வந்து அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி திணறலாக இருக்குது. இப்போ அவங்க ஒரு உண்மையை வேற சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு நீங்கள் இடிச்சதுனால தான் இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு கேஸில் கொடுத்து உங்களை தண்டனைக்கு ஆளாக்குனாங்க. ஆனால் உண்மை என்னன்னா வந்துட்டு அந்த பொண்ணு வந்து
வந்து நீங்கள் இடித்ததுனால அப்படி ஆகலை, அந்த மாதிரி தான் உங்களை வச்சு அவங்க அதாவது பிளான் பண்ணி இந்த மாதிரி மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கு. அவர் வாழ்க்கை லைஃப் எல்லாமே டோட்டலாக இப்போ மாறி போச்சு. செய்யாத தப்புக்கா நான் வந்து இவ்வளோ நாள் வந்துட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறாரு. அதனால் அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் எல்லாம் போய் பார்க்குறாரு. நல்ல விதமாக கேட்கும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க. உடனே ஹீரோ போய் அந்த டாக்டரை போட்டு அடின்னு போட்டு அடிக்கவும் அவர் ஒரு உண்மையை சொல்கிறாரு. நீ உண்மையிலேயே நீ இடித்ததுனால அந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்துமே ஏற்படலை, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும் போதும் அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் இதெல்லாம் செய்ய சொன்னதே வந்துட்டு அந்த பொண்ணோட அண்ணன் இருக்கார்ல, அதாவது அந்த ப்ரெக்னென்ட் லேடியோட அண்ணன், அவன் தான் இந்த மாதிரிலாம் செய்ய சொன்னால், உன் மேலே பழிய தூக்கி போட சொன்னான். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜெக்ஷன் இதெல்லாம் வந்துட்டு மாற்றி மாற்றி போட சொன்னான். அவன் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன்னு சொல்லுவோம். ஹீரோக்கு சம்மக்கம் வருது. போட்டு பொடி அதாவது நல்லா போட்டு அடின்னு போட்டு அடித்து எடுத்துடுறாரு. வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்த விஷயத்துக்கு காரணம் வந்துட்டு அந்த பொண்ணோட அண்ணன் தான்றது தெரிஞ்சிருச்சு. இதை எப்படியாவது வந்துட்டு அவரோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட், அவங்ககிட்ட சொல்லிடணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைக்கிறாரு. போய் அவர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கூட இவர் பேசுகிறத காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. இன்னும் ஹீரோ மேலே செம்ம கோவமாக அவருக்கு வருது. எங்களுக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்த பிறக்கும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது உன்னால் அதுவும் இப்படி ஆயிடுச்சு, உன்னை நாங்கள் சும்மாவே விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்பட்டு இருக்காரு. இவருக்கு எப்படி இதை புரிய வைக்கணும்னு தெரியாமல் அவர் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருப்பாரு. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு இன்னும் அந்த கர்ப்பிணி பெண் மேலே வந்துட்டு அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கேர் எடுத்து ரொம்பவே நல்லாவே பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாரு. ஹீரோக்கு இப்போ விஷயம் என்னன்னா, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கும் போது மணிமாறன் அப்படின்ற ஒரு ஆள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிய வருது. ஸோ அவரை பற்றின விஷயங்கள்லாம் வந்துட்டு கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதான் வந்துட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வேற போயிட்டு இருக்கு. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மணிமாறனோட அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல்வாதி. அவரோட பதவிக்காக வந்து நிறைய பேரை வந்துட்டு அவர் என்னென்னமோ பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள், அதாவது அரசியல் அவர் நிலைச்சு இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றதும் தெரிய வருது. என்ன பண்ணுவாருன்னா, எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட வந்துட்டு அவங்கள தான் கைக்குள்ளே போட்டுட்டு அந்த கட்சியை வரைய வந்து நடத்துகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுவார். ஒரு கட்டத்தில் இதே மாதிரி அந்த பதவிக்காக ஆசைப்பட்டு ஊர் மக்கள் அப்படி உறவுக்காரவங்க அப்படி இப்படின்னு போனவர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சொந்த அப்பாவையே வந்துட்டு அவரை முடிச்சு கட்டிட்டா இப்போ அவருக்கு அந்த அரசியல் அவருக்கு பதவி இருக்கலாம், அந்த பதவி நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற நோக்கத்தில் அந்த மாதிரி வேலையிலையும் அவர் ஈடுபட ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் இப்போ ஹீரோக்கு நல்லா தெரிய வரும். ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, மணிமரன் இருக்காருல்ல, அவரை பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுறாரு. உண்மையை கேட்டால் நீ சொல்ல மாட்டேன்னு சொல்கிறதுக்காக அவர் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நான் என்னென்ன தப்பு பண்ணுறது எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்திருக்கும் அப்படின்றதையும் சொல்லுவார். அவர் என்ன சொல்வார்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நீ வந்து அந்த பொண்ணை இடித்ததுனால அவளுக்கு எதுவுமே ஆகலை, நான் வேணும்னே நான் தான் பிளான் பண்ணி உன்னை மாட்டி விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உண்மை எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கும் தெரியும், அதாவது அந்த ஆப்போசிட் டீம் இருக்காங்களா அவங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் சேர்ந்து தான் உன்னை பண்ணினாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்போ ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழப்பத்தில் இருப்பார். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போகும். அதில் வந்துட்டு முத்துப்பாண்டி இருக்காருல்ல, அவருக்கும் இந்த துரைசிங்கம் இருக்காருல்ல, அவருக்கும் 2 பேருக்குமே வந்து ஆரம்பத்தில் இருந்தே பகையாகவே இருக்கும். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள என்ன பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் வந்து படம் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்தோம்னா அவர் வந்து பஸ்ஸில் ஒருத்தரோட கையை வந்துட்டு இது மாதிரி பண்ணியிருப்பார்ல, பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்ணுறான் அப்படின்னோடனே அந்த பிரச்சனைக்காக அவர் மேலே பழி வாங்குறதுக்காக வந்து டைரெக்டாக பண்ண முடியாமல் சூழ்ச்சி வலை பின்னிருப்பார். அதுவும் இந்த மணிமாறனை வச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் பண்ணியிருப்பார். ஒரு பெரிய இவரும் ஒரு அடியாள் ரவுடி அப்படி தான் சொல்லலாம். ஆனால் அவர் வந்து நினச்சிருந்தா டைரெக்டாகவே அவர் அட்டாக் பண்ணியிருக்கலாம். அதையே அவர் பண்ணலைன்னா அவருக்கு ரொம்ப தைரியம் இருக்குது, எல்லாரையும் போட்டு அடிச்சு போட்டுருவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஊரில் வந்து பயங்கரமான செல்வாக்கு இருக்குது. ஸோ அவரை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஊர் மக்கள் முன்னாடி வந்து அவன் மேலே ஒரு தப்பை ஏற்படுத்தி அவனை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பி அவனை வந்து அந்த மாதிரி கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணதுனால தான் இந்த மாதிரிலாம் அவர் காய் நகர்த்தி இருப்பார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த முத்துப்பாண்டி இருக்காருல்ல, அந்த முத்துப்பாண்டி வந்துட்டு ஹீரோவை ஏதாவது பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோ வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா இந்த பழி வந்து யார் மேலே விழும் அப்படின்னா துரைசிங்கத்து மேலே தான் விழும். ஏன்னா அவரோட ஒய்ஃப் மேலே தானே ஹீரோ வந்து ஆக்சிடென்ட் பண்ணார். அந்த கோவத்தினால அவர் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக வரும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இந்த பிளான் பண்ணுவாங்க. இப்போ ஏற்கனவே வந்துட்டு இவர் வந்து நிறைய தடவை ஹீரோ பார்க்கும் போதெல்லாம் சொல்லியிருப்பாரு, உன்னோட சாவந்திய கையில் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறாருல, அதெல்லாம் வந்து இவருக்கு இப்போ தோண்டிட்டே இருக்கும். எப்படியாவது இவருக்கு புரிய வைக்கணும்னு நினைப்பாரு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவருக்கும் இந்த விஷயம்லாம் தெரிய வந்துடும். தெரிஞ்சவொன்னே அவர் என்ன பண்ணுவாருன்னா, உன்னோட ஆள் அதாவது உன் பையன் வந்துட்டு பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்றதுனால தான் அவனை நான் ஆரம்பத்தில் அந்த மாதிரி பண்ணேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இப்போ நீ இதை வச்சு மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி வேறு மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காத, சமாதானமாக போயிடு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லவும், இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு துரைசிங்கர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு ஆளை முடிச்சு கட்டிட்டு வீட்டில் வந்துட்டு ஹாயாக சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு இருந்துகிட்டே இருப்பார். இவங்க ஒய்ஃபுக்கு கூட தெரியாது, அவங்க பாட்டுக்கு சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் போலீஸ்காரவங்களும் அங்கே வந்துட்டு இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக போய்டும், நீ தானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகும்போது இப்போ இவங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, இவங்களுக்கு இத்தனை வருஷத்தில் ஒரு குழந்தை கூட பிறக்கல, புருஷன் மேலே தான் அவ்வளோ பிரியமாக இருந்தாங்க, ஆனால் நம்மளை பற்றி யோசிக்காமல் இந்த மாதிரிலாம் அவன் ஈடுபட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர் ஆக்சிடென்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த பொண்ணை நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நேரில் போய் பார்த்துட்டு என்னால் தானே உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியல, என்னை வந்து
வந்து நீங்கள் இப்படி ஏதாவது நீங்கள் என்ன வேணால் தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே அவர் கவலைப்பட்டு பேசுகிறாரு. இந்த டைம் தான் வந்துட்டு அந்த லேடி இருக்காங்களோ அவங்க ஒரு உண்மையை சொல்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீ ஆக்சிடென்ட் பண்ணதுனால என் குழந்தை வந்து இறந்து போகல, என்னோட ஹஸ்பண்டால தான் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேக்கில் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹாஸ்பிட்டல் வந்து துரைசிங்கமும் மணிமாறனும் வந்து 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. ஹீரோவை எப்படியாவது இதில் மாட்டி விட்டு அவனை வந்து முடிச்சு கட்டிடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, துரைசிங்கர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவனை வந்து சும்மா விட்டுறக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லவும், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் அந்த சண்டை சச்சரவுலாம் வேண்டாம், நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் இவர் மேலே ஹீரோ மேலே இவ்வளோ கோவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஏடிஎம்ல ஹீரோ வந்துட்டு இவர் கொஞ்சம் நக்கலாக பேசினதுனால இவருக்கு வந்து சுத்தமாக அவர் வந்து பிடிச்சிருக்காது. அவர் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பார். இவர் வசமாக இப்போ மாட்டினதுனால பார்த்தீங்கன்னா இவர் ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டே இருப்பார். இப்போ வரைக்கும் அவங்க ஒய்ஃபோட வயிற்றுல குழந்தைக்கு வந்து எந்த ஆபத்தும் இல்லாமல் தான் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் கேட்கும்போது அந்த ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாம் அவர் எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம தான் இப்போ நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்கவே மாட்டார். அவன் இந்த மாதிரி இதில் வந்துட்டு அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னா வந்துட்டு அவன் நான் எப்படி போய் பழுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இவங்க வந்து தடுப்பாங்களா, தடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார், அவங்க ஒய்ஃபை பிடிச்சி தள்ளி விடுவார். தள்ளி விடும்போது அவங்க வந்து ஒரு கேஸ் சிலிண்டராக இருக்கலாம், அது மேலே போய் இடிச்சிருவாங்க. அப்படி இடிச்சதுனால தான் அவங்களோட குழந்தை வந்து இறந்து போயிருக்கும். அதை தான் அவங்க இப்போ சொல்லுவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே ஹீரோக்கு திரும்பவும் மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்போ நம்ம செய்யாத தப்புக்காக நம்ம லவ்வும் போய் நம்மளோட வாழ்க்கையும் போயிடுச்சு, இது எப்படியா துரைசிங்கத்தெல்லாம் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அங்கே போய் இவர் சொல்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கூட இவர் பேசுகிறத காதில் வாங்கவே மாட்டேங்கிறாரு. இவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் பாட்டுக்கு அடிச்சிட்டே இருக்காரா. ஹீரோக்கு இப்போ எப்படி தோணுதுன்னா, இந்த விஷயத்தை இவர்கிட்ட இனிமேல் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நான் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்களை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து என்னால் இப்படி இறந்து போச்சு அப்படின்னு தெரியும் போது எனக்கே அது மன உளைச்சலாக இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் 7 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்த அவருக்கு வந்துட்டு அவர் தள்ளி விட்டதுனால தான் அவரோட குழந்தை இறந்து போயிருக்குன்ற விஷயம் இப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்குது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அவரால் தாங்கிக்கவே முடியாது, அந்த வேதனை நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு துரைசிங்கத்துக்கு வந்துட்டு ஹீரோ மேலே உள்ள கோவம் வந்து அப்படியே குறையாமே இருந்துகிட்டே இருக்கும். அவருக்கு ஆனால் தான் பண்ண தப்புன்றது தெரியாமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இவர் வந்து ஹீரோவும் வந்துட்டு அவரோட சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட எந்த இதுவும் வச்சுக்க மாட்டார். ஆனால் இவருக்கு வந்து இவர் ஏதாவது பண்ணணும்னு தோணிட்டே இருக்குமா. ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ ஒரே வார்த்தையை சொல்லிடுவாங்க, எனக்கு வந்து குழந்தை புறக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனால் நீ என்கிட்ட எப்போவுமே இருக்கணும், நீ ஏதாவது பண்ணிவிட்டு நீ ஜெயிலுக்கு அப்படி எதுவும் போயிட்டுனா என்னால் முடியாது, தாங்க முடியாதுன்னு சொல்லவும் இவர் வந்து பொண்டாட்டிக்காக வந்து மனசை மாற்றிக்குவார். அவரை வந்து இனிமேல் பழி வாங்குறதும் அந்த சிந்தனைலாம் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி மனசை மாற்றிப்பார். பொண்டாட்டி வந்து இன்னும் கேர் பண்ணி அதிகமாக பார்த்துப்பாரு. ஸோ இவர் மைண்ட் செட்டு இப்போ மாறிடுச்சு. இப்போ ஹீரோ தான் வந்து சோகமாக சுற்றிட்டு இருக்காரு. அவருக்கான ஒரு ஜோடி வந்து எப்படியாவது கிடைக்குன்ற மாதிரி தான் இந்த கதையை வந்து முடிச்சு வச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த படம். உங்களுக்கு இந்த ரிவ்யூ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.